ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பெண்களுக்கு கிச்சனில் தேவைப்படக்கூடிய விம் லிக்விட் டிஷ் வாஷ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எல்லோ கலரில் கடையில் வாங்குறது போலவே விம் லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் விம் லிக்விட் டிஷ் வாஷ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டாக செய்யும்போது அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகலை. ஒரு விதமான மஞ்சள் கலரில் இருந்து இப்போ பாருங்கள் தெளிவான கலர் வந்திருக்கு. கடையில் வாங்கக்கூடிய டிஷ் வாஷ் எப்படி இருக்குமோ அதே கலரில் நம்ம எஸ்கே கிச்சன்லையும் பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய டிஷ் வாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பவுலில் 4 டீஸ்பூன் டிஷ் வாஷ் லிக்விட் ஊற்றி அரை கப் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணினதும் அதிக நுரை வருது. இந்த மாதிரி நுரை வரும்போது அதிகப்படியான பாத்திரங்கள் கழுவலாம். வாங்க, இது எப்படி செய்தோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இதுதான் டிஷ் வாஷ் செய்யக்கூடிய பொருட்கள். இது காஸ்டிக் சோடா, கல் உப்பு மாதிரியே சிப்பி சிப்பியாக இருக்குது. இது சோடா உப்பு. அடுத்து லெமன் சால்ட்டு. இது டிஷ்வாஷ் செய்யக்கூடிய கலர் பவுடர். அடுத்து டிஷ்வாஷ் செண்டு. இது செலரி 1 லிட்டர் வருது. இது அவ்வளோத்தையுமே சேர்க்கணும். இந்த 6 பொருட்களையும் வச்சு 10 லிட்டர் டிஷ்வாஷ் செய்யலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிஷ்வாஷ் செய்ய தண்ணீருமே முக்கியமான பொருளாக இருக்குது. நான் முன்னாடி டிஷ்வாஷ் செய்யும்போது மினரல் வாட்டர் சேர்த்தேன். இப்போது போர் தண்ணியில் தான் டிஷ்வாஷ் செய்ய போகிறேன். இது எல்லாமே போர் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். 8 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே நான் ஒரு கெமிக்கல் கடையில் வாங்கினது. 10 லிட்டர் லிக்விட் செய்யறதுக்கு ஒரு பேக்கிங்காக இவ்வளோ பொருட்களுமே இருந்து அதை அப்படியே வாங்கி வந்து நானும் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். நான் குறைவான தண்ணீர் சேர்த்து தான் டிஷ்வாஷ் லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன். 8 லிட்டர் தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டு போர் தண்ணி. 8 லிட்டர் தண்ணீருமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 5 லிட்டர், மீதமெல்லாம் ஒரு லிட்டராக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கிடுங்க. இதில் 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்குதேன். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா சேர்க்கலாம். இது சேர்த்ததுமே தண்ணீர் கொதி நிலைக்கு வரும். சுண்ணாம்பு மாதிரியே நீர்த்து போகக்கூடியது. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இது அப்படியே நீர்த்து புகையாக வெளியில் வருது. கை வச்சு இதை கலந்து எடுக்கக்கூடாது. ஒரு குச்சி வச்சு தான் நான் கலந்து எடுக்க போகிறேன். இப்படி கலந்து எடுக்கும்போது அதிக ஹீட்டாக இருக்குது. 2 மினிட்ஸில் காஸ்டிக் சோடா எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டுது. பக்கெட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு அப்படியே இருக்குது. எல்லாம் நல்லா கரைஞ்சதும் அடுத்து செலரி சேர்க்கலாம். இதை ஊற்றுனதுமே அதிக சூடு வரும். சின்ன பிள்ளைங்கள் இல்லாத இடத்துல வச்சு இதை ரெடி பண்ணணும். கையில் பட்டாலுமே ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இது சேர்க்கும் போதுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஊற்றும் போதுமே நல்ல சூடு தெரியும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டேன். இதை ஊற்றுனதுமே மீண்டும் நல்ல சூடு வந்துட்டுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் வந்து நல்ல திக்னஸ் ஆயிரும். செலரியை ஊற்றுனதும் 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா திக் ஆகிட்டுது. இந்த டைமில் மீதமாக இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் சேர்க்க வேண்டியதுதான். இந்த டைமில் 1 லிட்டர் தண்ணி சேர்க்கலாம். மூன்று லிட்டர் தண்ணீர் சேர்த்தாச்சு. ஓரளவு லூஸ் ஆகி வந்துட்டுது. இந்த டைமில் 200 கிராம் சோடா உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் லிக்விட் நல்லாவே வரும். இல்லைன்னா செட் ஆகாது. ஒரு முறை நீங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தண்ணீருமே அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்படி தண்ணீர் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நம்முடைய டிஷ் வாஷ் திக்னஸ் இல்லாமல் இருக்கும். நான்காவதாக லெமன் சால்ட்டு சேர்க்குதேன்.
3 டீஸ்பூன் லெமன் சால்ட்டு, இதை எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதுதான். லெமன் சால்ட்டு சேர்த்ததுமே நல்லா பொங்கி வந்துட்டுது. 5 லிட்டர் தண்ணீரையும் சேர்க்குதேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த டிஷ் வாஷ் மிக்சிங்கில் தான் நல்லாவே வரும். லெமன் சால்ட்டு சேர்த்ததுமே டிஷ் வாஷ் நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் தான் நான் தண்ணீர் சேர்த்துட்டு இருக்கேன். எடுத்து வச்சுருந்த எல்லா தண்ணீருமே சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். டிஷ் வாஷின் கலர் பாருங்கள், அழுக்கு கலரில் இருக்குது. இந்த கலர்லாம் டிஷ் வாஷ் ரெடி பண்ணினோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். இந்த பேக்கிங்லேயே ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த டைம்லையும் மிக்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிக்சிங்கில் தான் இந்த லிக்விட் நல்லாவே வரும். எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதுதான். பாருங்கள், எல்லா கலருமே சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீதமாக கொஞ்சம் தண்ணீர் இருந்து இதையும் இது கூடவே சேர்த்துட்டேன். மொத்தமாக 8 லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்கேன். செலரி 1 லிட்டர் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக டிஷ் வாஷ் நமக்கு 9 லிட்டர் கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்முடைய பாத்திரம் பூசக்கூடிய டிஷ் வாஷ் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. கலருமே நல்ல சூப்பராக வந்திருக்கு. ஃபைனலி இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கணும். இந்த பேக்கிங்கில் 1 ounce செண்டு தந்திருந்தாங்க. இதுதான் செண்டு. இதை எல்லாத்தையும் இதில் சேர்க்கலாம். பாருங்கள், டிஷ் வாஷ் செண்டு. இதை சேர்த்தா தான் ஃப்ளேவர் வரும். இந்த ஃப்ளேவரோ இந்த கலரோ உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு விருப்பப்பட்ட கலர் இதில் சேர்க்கலாம். செண்டை எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். மீண்டும் நல்ல ஒரு மிக்சிங் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் பாத்திரம் பூசக்கூடிய டிஷ் வாஷ் லிக்விட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனுடைய லிங்கும் இதில் கொடுக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், மிக்சிங் கொடுக்க கொடுக்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. போதும், பேக்கிங்கில் இருந்த எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்தாச்சு. இந்த டிஷ் வாஷை பக்கெட்லேயே 1 வீக் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். அப்போ தான் கிளாஸியான டிஷ் வாஷ் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது இந்த மெத்தேடில் வைக்கல. அதனால் எனக்கு ஃப்ரூட்டி கலரில் தான் டிஷ் வாஷ் கிடச்சிது. நான் 2 வீக் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், தெளிந்த கலரில் டிஷ் வாஷ் வந்திருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் செய்தீங்கன்னா இதே கலரில் டிஷ் வாஷ் கிடைக்கும். அதிக தண்ணீர் சேர்க்காமல் திக்காக வச்சிங்கன்னா டிஷ் வாஷ் ரெடியானதும் எவ்வளோ தண்ணீர் வேணாலும் சேர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.